மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டு நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது. குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சட்டமன்றத்தில் புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, பாலியல் வன்கொடுமையால் குழந்தைகளோ பெண்களோ இறந்தால் 10 நாட்களுக்குள்ள விசாரணை நடத்தி அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய சட்டம் தாங்க. இந்த மாதிரியான கடுமையான சட்டத்தை எல்லா மாநிலத்திலையுமே கொண்டு வரணுங்க. நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான சட்டங்கள் இல்லையான்னு. நம்ம இந்தியாவில் ஏற்கனவே இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதில் உள்ள குறை என்னன்னா, இந்த மாதிரி கேஸுகளை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறதுக்குள்ளேயுமே பல வருஷம் ஆயிடுது. அதுக்குள்ளேயும் அந்த குற்றவாளிகள் அதற்கான ஆதாரங்களை அவங்களோட பணம், அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அழிச்சிடுறாங்க. அந்த கேஸையுமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதனால் குறுகிய காலத்திலேயே இந்த மாதிரியான கேஸுகளை முடித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தாங்க இனிமே எந்த பொண்ணையுமே தொடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயம் வரும்.